வணக்கம் மக்களே, வருகின்ற மே 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமிங்க. நம்ம சத்யநாராயண பூஜை வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட்டில் இந்த விரதம் எப்படி இருக்கிறது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. அதாவது பௌர்ணமியில் தான் இந்த சத்யநாராயண பூஜை இருக்கணும், விரதம் இருக்கணுங்க. பௌர்ணமிகளில் சித்ரா பௌர்ணமி சிறப்பானது. அதனால் இந்த வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு நம்மளோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு இப்போ நம்ம போடுறோம். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு டவுட்னா பக்கத்தில் இருக்க விஷ்ணு கோயிலில் போயிட்டு அங்கே பூஜை செய்யக்கூடிய ஐயரை இன்னும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சத்யநாராயணோட படத்தை நம்ம முதல்ல வாங்கிக்கலாம். இப்படி இருக்குங்க அவரோட படம். முடியல கிடைக்கலன்னா பெருமாள் படத்தை கூட நம்ம வச்சு சுவாமி கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையிலேருந்து விரதம் இருக்கணுங்க. பௌர்ணமி அன்னைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு விரதம் இருந்து சாயங்காலமாக அவருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி பூ வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச பிரசாதம் கோதுமையில் செய்தால் சிறப்புங்க. அதனால தான் ரவையில் கேசரி பண்ணுவோம். அந்த கேசரியும் நம்ம வெள்ளை கலரில் செஞ்சு வச்சா இன்னும் நல்லா இருக்குங்க. செஞ்சு சாமி கும்பிடணும். இல்லை முடியலன்னா பழம் பால் எது வேணுமே சாமி வச்சு கும்பிடலாங்க. விரதம் இருந்து நம்ம சுவாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புக்கு நம்மளுக்கு கிரி ஸ்டோர் நிறைய பேர் கேட்குறீங்க எங்கே கிடைக்கும்னுட்டு. இதுலேயும் போட்டிருக்கு பாருங்கள். வெப்சைட்டும் இருக்குது. இதை தனியாக உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். இந்த மாதிரி ஒரு புக்கு கண்டிப்பாக வாங்கிக்கணுங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த பூஜையோட மகிமையே இந்த கதைகளில் வரும். இதில் இந்த புக்கில் கதை இருக்குது. முதல்ல ஒரு 27 பக்கங்கள் இந்த பூஜையை கலசம் வச்சு சுவாமி கும்பிட்டா எப்படி பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகள்லாம் இருக்கும். 28ஆம் பக்கத்துலேருந்து கதை இருக்கும். இந்த பூஜையோட மகிமையை சொல்கிற மாதிரியான கதை இருக்கும். அதை நம்ம படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். 28ஆவது பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கதை ஷார்ட்டாக இருக்கும். இதே ஒரு 2 பேஜுக்கு அப்புறம் இதே கதை தான் கொஞ்சம் விரிவாக இருக்கும். டைம் இருந்தால் விரிவானதும் படிங்க, இல்லை ஷார்ட்டாக இருக்கிறத கூட படிங்க. நான் அந்த ஷார்ட்டாக இருக்கிறது தான் படிப்பேன். கண்டிப்பாக படிக்கணுங்க. கதையை படிச்சுட்டு மேலே போய் நிலவை பார்த்துட்டு நம்மளோட விரதத்தை முடிச்சுக்கலாம். முடியாதவங்க இப்போ வயசாகிட்டதுனால நானுமே காலையிலே சுவாமி கும்பிட்டுட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு என்னோடய விரதத்தை முடிச்சுக்கிறேங்க. பிரசாதம் கண்டிப்பாக சாப்பிட்ணும், உதாசீனப்படுத்தக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அந்த கதையிலே உங்களுக்கு படிச்சிங்கன்னா தெரியும். விரதம் இருங்க. அப்புறம் இது மாதிரி நம்ம சிம்பிளாக வீட்டில் இருந்துட்டு இருக்கலாங்க. நம்மளோட வேண்டுதலை அவர்கிட்ட சொல்லி ஆழ்ந்த நம்பிக்கையோடு சுவாமி கும்பிட்டுவாங்க. அவர்கிட்ட சொல்லுங்கள், இந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொடுப்பா. அப்புறமா நான் வீட்டில் கலசம் வச்சு ஐயர் வச்சு கிராண்டாக அவங்களை பூஜை பண்ணுறேன். அப்போ நிறைய பேரை கூப்பிட்டு நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு வேண்டிக்கோங்க. அப்படி பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம பிரசாதத்தை கொடுக்கணும், எதனா சாப்பிடவும் கொடுக்கணும். நிறைய அவங்க நம்மளை வாழ்த்திட்டு போவாங்க. அப்போ தாம்பூலத்தை இதே மாதிரி புக்கு ஒரு 10, 15 அப்படின்னு எண்ணிக்கையில் வாங்கி அவங்களுக்கு தாம்பூலத்தோடு கொடுத்தீங்கன்னா அவங்களும் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அந்த புண்ணியமும் நம்மளை சேரும். இப்படி தாங்க நான் சுவாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். என்னோடய வேண்டுதல் நிறைவேறின பிறகு இந்த வீட்டில் நான் சத்யநாராயண பூஜை செய்தேன். அப்புறம் எல்லாரும் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பீங்க. இந்த மாதிரி பூஜைகள்லாம் நம்ம ஆரம்பிச்சிக்கலாங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது. நோன்பு மாதிரியான பெரிய விஷயங்கள் தான் பெரியவங்க செய்த மாதிரி வழிவழியாக செஞ்சுட்டு வரணுங்க. அதனால் உங்களோட வேண்டுதலை இவர்கிட்ட கண்டிப்பாக வைங்க, நிறைவேற்றி கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.